வணக்கம் நண்பர்களே. ஈப்ரோ ஐடி கார்டு சாஃப்ட்வேரில் ஆதார், பேன், ஓட்டர் ஐடி, ஈஸ்வரம் கார்டு, ஆயுஷ்மான் கார்டு இந்த மாதிரி கார்டெல்லாம் போட முடியும் அப்படின்றது கஸ்டமருக்கு உங்களுக்கு தெரியுது. பட் புதுசாக ஐடி வாங்குறவங்களுக்கு ஸ்கேன் காப்பி சப்போர்ட் பண்ணுமா, அதாவது ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி கார்டெலாம் மேனுவலாக ஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இதுக்கு டாக்குமெண்ட்டில் ஐடி கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டாக்குமெண்ட்டில் போயிட்டு எந்த பர்டிகுலர் பிடிஎஃபோ அந்த பிடிஎஃபை நீங்கள் ஜஸ்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இதில் அப்லோட் ஆகிடும். அதுவே டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி கார்டெலாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேக் சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ உங்களுக்கு காமிக்குது இல்லையா. இப்போ ஃப்ரண்ட் சைடு மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூஸ் இமேஜ்னு ஆப்ஷன் வரும். இந்த சூஸ் இமேஜில் போயிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு இமேஜ் நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் கிராப் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த ஃபைலை அப்லோட் பண்ணணும். இந்த பக்கம் ரைட் கிளிக் பண்ணி பேக் சைடில் அதே போல் சூஸ் இமேஜ் வரும். அதில் போயிட்டு பேக் சைடு இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா. இதை உங்களுக்கு ரொட்டேட்டிங் ஆப்ஷன் இதிலே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட் கிளாக் வைஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். திரும்ப ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களால் எந்த மாதிரி பொசிஷனுக்கு வேணுனாலும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ போர்ட்ரேட்டில் இருக்கக்கூடிய இமேஜை லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்ற முடியும், லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய இமேஜை போர்ட்ரேட்டுக்கு மாற்ற முடியும். இந்த மாதிரி செட்டிங்லாம் பண்ண முடியும். சப்போஸ் இந்த இமேஜ் தப்பாக போட்டுட்டிங்க அப்படின்னா ரிமூவ் இமேஜ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் இமேஜ் மட்டும் உங்களுக்கு போயிடும். இதுக்காக மொத்தமாக ரீசெட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிவ்யூ உங்களுக்கு இங்கேயே இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் அந்த வியூ பார்க்கணும் அப்படின்றத இங்கேயே ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நிறைய பேருக்கு இது இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு தெரியாமலே தேடிக்கிட்டு இருக்கீங்க. இது எங்கேயுமே கிடையாது. சாஃப்ட்வேரில் சிம்பிளாக இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு சூஸ் இமேஜ் அப்படின்ற இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டுன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஐடி கார்டில் போய்ட்டும் நீங்கள் எந்த பிடிஎஃபோ அந்த பிடிஎஃபையும் அப்லோட் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஐடி கார்டு சைஸில் உங்களுக்கு கிராப் ஆகி வந்துடும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது கிராப்பிங் டூல் தான். நிறைய பேர் இதை வச்சு நம்ம ஆன்லைனில் ஆதார் அப்டேட் பண்ண முடியுமா, ஓட்டர் ஐடி அப்டேட் பண்ண முடியுமா, அது மாதிரிலாம் கேட்குறீங்க. அந்த மாதிரி கிடையாது. இது நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை அப்படியே கிராப் பண்ணி பிரிண்டிங் எடுக்கிறதுக்கான ஒரு டூல் மட்டும்தான். ஈப்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஐடி கார்டு கிராப்பிங் டூல் மட்டும்தான். இதில் பாஸ்போர்ட் ஃபோட்டோலாம் போட முடியாது, அதுவும் கேட்குறீங்க. ஸோ இப்போ இந்த இமேஜ் ஃபைல் ஆட் பண்ணுற ஆப்ஷன் வருது இல்லையா, அப்போ அதனால் பாஸ்போர்ட் ஃபோட்டோலாம் போட முடியுமான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் இதில் பண்ண முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி கார்டு மேக்கிங் தான். ஓகேங்களா. அதே போல் ஈப்ரோ நான் லைசன்ஸ் ரிவர்ஷன் வாங்கியிருக்கேனா அப்படின்றது லைசன்ஸ் அப்டேட்டில் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஈப்ரோடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் யூசர்ன்ற இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். கண்டிப்பாக ப்ரீமியம் யூசர்னு இருந்தால் தான் உங்கள் ஐடி ஆக்டிவேட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கார்டு ஆட் பண்ணிங்கன்னா ட்ரையல் வெர்ஷன் தான் வரும். உங்கள் மொபைல் நம்பர் பக்கத்திலே கீ நம்பர் இதுவும் உங்களுக்கு ஷோ பண்ணும் இங்கே உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இது நிறைய பேர் டவுட்டாக கேட்டிருந்தீங்க. ஜேபிஜி இமேஜ் ஃபார்மேட்டில் தான் கண்டிப்பாக போடணும். நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக்கு, ரேஷன் கார்டு இந்த மாதிரி ஜேபிஜி ஃபார்மேட் இமேஜ்லாம் ஈப்ரோ சாஃப்ட்வேர்லேயுமே கண்டிப்பாக போட முடியும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.